ஒருவேளை உங்கள் கனவில் கோவில் தெய்வங்கள் வந்தால் அதற்கான அர்த்தம் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். விநாயக பெருமான் உங்கள் கனவில் வந்தால் உங்களைச் சுற்றியுள்ள பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும் என்பதை குறிக்கிறது. ஒருவேளை உங்கள் கனவில் முருகப்பெருமான் வந்தால் நடப்பவை அனைத்தும் நன்மையில் முடியும். உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கும். பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலம் இழந்து போவார்கள். வெற்றி உங்களுக்கே என்பதை குறிக்கும். நீங்கள் கோவிலுக்குள் நுழைவது போல கனவு கண்டால் உங்களின் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். அல்லது ஏதோ ஒரு கோவில் கோபுரம் கனவில் வந்தால் உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம். காவல் தெய்வங்களை கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். காவல் தெய்வங்கள் என கூறினால் மாரியம்மன், திரௌபதி அம்மன், கருப்பசாமி என இப்படி பல காவல் தெய்வங்கள் உண்டு. உங்கள் கனவில் சிவலிங்கத்தின் தோற்றத்தை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இத்துடன் பணமும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கப் போகிறது. மறுபுறம் நீங்கள் உங்கள் கனவில் சிவனை கண்டால் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். லட்சுமி தேவி உங்கள் கனவில் வந்தால் அது செல்வ செழிப்பு குறித்த நல்ல சகுனம். உங்கள் கனவில் துர்கா தேவி சிவப்பு நிற உடையில் காணப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மங்களகரமான நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் இருக்கும் துறையில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாகவும் இருக்கலாம் அல்லது தொழிலாகவும் இருக்கலாம். ஆனால் துர்கா தேவியோடு கர்ஜனை செய்யும் சிங்கத்தை கண்டால் அது ஏதோ பிரச்சனை வருவதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழுவது அல்லது கடவுளிடம் மன்றாடுவதை போன்ற கனவு கண்டால் உங்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, நீங்கள் கஷ்டப்படும் போது கடவுளை நம்பியதாகவும் எல்லாம் கிடைத்த பிறகு அவரை மறந்துவிட்டதையும் குறிக்கிறது.